வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட கொஸ்டின்ஸ் மெத்தட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பர்ஃபெக்ட் டென்சஸோட கொஸ்டின் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாவ் யூ லெட் எ டீம், எல்இடி. ஹாவ் யூ லெட் எ டீம். லெட்டுன்னா லீடோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே நான் எழுதியிருக்கேன். லீட், எல்இஏடி. லீட்னா என்னது, முன்னெடுத்து செல்வது, வழி நடத்துறது அப்படின்னு அர்த்தம். லெட்டுன்னா அதனோட பாஸ்ட் டென்ஸ் அது. ஓகே, லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் யூ லெட் எ டீம். நீ இது வரைக்கும் ஏதாவது ஒரு டீமை லெட் பண்ணியிருக்கியா? ஓகே, நீ கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கியா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், கொஸ்டினை நார்மலாக சென்டென்ஸ் டைப்புக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? யூ ஹாவ் இங்கே கொண்டு வந்துட போகிறோம். யூ ஹாவ் லெட் எ டீம். இப்போ இது நார்மல் சென்டென்ஸாக மாறிடுச்சு இல்லையா? நமக்கு தெரியும் ஹாவ் வந்தாலே என்னெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஒன்று அதே ஹாவ் வரும், இல்லைனா ஹேஸ் வரும். ஹாவ்ன்றது என்னது, ப்ளூரல். ஹேஸ்ன்றது என்னது, சிங்குலர். ஸோ நம்மளோட சிங்குலராக ப்ளூரலான்னு எதை வச்சு டிசைட் பண்ண போகிறோம்? நம்ம ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றும் போது அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஹாவு ஹேஸ் வந்துட்டாலே அது கூட நம்ம என்ன வார்த்தை சேர்க்கணும், அதை மைண்டில் வச்சுக்கணும். பீனுன்றதை சேர்க்கணும். எது கூட சேர்க்கணுன்றதான் இப்போ நம்ம டிசைட் பண்ண போகிறோம். சரி, இப்போது எ டீம்ன்றது என்னது, ஆப்ஜெக்டு. அந்த ஆப்ஜெக்டை அப்படியே கொண்டு வந்து சப்ஜெக்டாக மாற்று. எ டீம். என் டீம்ன்றது ஒரே ஒரு டீம், சிங்குலர். அப்போ சிங்குலர்னால் என்ன வரணும், ஹேஸ் வரணும். ஓகே, மேலே ஹேவ் இருக்கிறதுனால ஹேவ் தான் வரும்னு போட்டக்கூடாது. இந்த சப்ஜெக்டாக மாற்றணும்ல, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். எ டீம் ஹேஸ், சிங்குலர்ன்றதுனால ஹேஸ். எ டீம் ஹேஸ், அது போட்ட உடனே என்ன சேர்க்கணும், பீனை சேர்க்கணும். எ டீம் ஹேஸ் பீன். இந்த பர்ஃபெக்ட் டென்சஸை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன இருக்கோ அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கீழே போட போகிறோம். ஏன்னா கொஸ்டின்லேயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கும். ஸோ எ டீம் ஹேஸ் பீன் லெட் பை யூ. எ டீம் ஹேஸ் பீன் லெட் பை யூ. இப்போ மறுபடியும் நமக்கு கொஸ்டின் ஃபார்மேட்டாக தானே இருக்குது. அதே மாதிரி கொஸ்டினாக மாற்றணுன்னா இந்த ஹேஸை கொண்டு போயிட்டு இங்கே முன்னாடி போட்டுடணும். ஸோ அப்போ என்ன வரும், ஹேஸ் எ டீம் பீன் லெட் பை யூ. ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ, அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன நெகட்டிவ் ஃபார்ம்? இப்போ பாருங்கள், ஹாவ் யூ, இல்லைன்னா இதை ஹேஸில் எழுதலாம். இந்த கொஸ்டினை ஹேஸ் த லயன் நாட் அட்டாக்டு. ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ன்றதுனால என்னவாயிருக்கு, இங்கன்னா நாட்டு போட்டிருக்கேன். நாட் அட்டாக்டு எலிஃபேண்ட்ஸ். ரைட், ஹேஸ் த லயன் நாட் அட்டாக்டு எலிஃபேண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டினை நார்மல் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போது இந்த ஹேஸ் என்ன பண்ணணும், த லயனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். ஞாபகம் மருதியாக தேக்கு பக்கத்தில் கொண்டு போயிடாதீங்க. அது சேர்ந்து தான் சப்ஜெக்ட், த லயன்ன்றது. ஸோ த லயன், இந்த ஹேஸ் இங்கே கொண்டு வந்துட்டு ஹேஸ் நாட்னும் போடலாம், இல்லைனா ஹேசன்ட் சேர்த்தும் எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆனால் ஆன்சர் எழுதும் போது மட்டும் தெளிவாக எழுதுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ஆன்சர் தெளிவாக எழுதணுன்னா இதை இப்படி பிரித்து போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பிரித்தே எழுதுங்க. ஓகேவா? இப்போது நார்மல் சென்டென்ஸ்க்கு மாற்றியாச்சு. இப்போ இதை என்ன மாற்றணும், நம்ம பேசிவ் ஃபார்மாக மாற்றணும். பேசிவ் ஃபார்ம்னால் இது என்னது, ஆப்ஜெக்டை முன்னாடி போடு. எலிஃபேண்ட்ஸ்ன்றது என்னது, சிங்குலராக ப்ளூரலா? ப்ளூரல்னால் என்ன வரும், ஒன்று ஹேவ் வரணும், இல்லைனா ஹேஸ் வரணும். எதை வச்சு அதை டிசைட் பண்ணோம், கொஸ்டினில் ஹேஸ் இருக்குது. ஸோ இது சிங்குலர், இது ப்ளூரல் இல்லையா? எலிஃபேண்ட்ஸ்ன்றது ப்ளூரல். ஸோ அதனால் ஹேவ் போட்டுடணும். கொஸ்டினில் இங்கே நாட் இருக்கிறதுனால நாட்டு போட்டுடணும். ஓகேவா? எலிஃபண்ட்ஸ் ஹேவ் நாட், இங்கே அதே அட்டாக்டு தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எலிஃபண்ட்ஸ் ஹேவ் நாட் அட்டாக்டு பை த லயன் அப்படின்னு போட்டுருணும். இப்போ இது பேசிவ் ஃபார்மில் மாற்றியாச்சு, ஆனால் கொஸ்டின் ஃபார்மில் கிடையாது. அப்போ இந்த ஹேவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி போடணும். ஹேவ் நாட் போட தேவையில்ல. ஸோ ஹேவ்
elephants, have elephants not. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்களேன். இந்த எலிஃபேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலிஃபேண்ட்ஸ் ஹாவ் நாட் பீன்ன்றதையே நம்ம சேர்க்கலை, ரைட்? ஸோ இந்த இடத்துல பீன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பீன், the lion has not been attacked elephants. ஸோ ஹேஸ் நாட்டு போட்ட உடனே நம்ம பீன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நெகட்டிவ் சென்டென்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இப்போ நம்ம ஹேவு ஹேஸ்ன்னு இருந்ததுதான் உடனே நம்ம பீன்ன்றதை சேர்த்துருவோம். ஆனால் இங்கே நமக்கு நான் மறந்துட்டேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் மறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், ஹேஸ் நாட் பீன் அட்டாக்டுன்னு போடணும். அதே மாதிரி இங்கே என்ன வரும், ஹாவ் நாட் பீன் அட்டாக்டு பை த லயன். ஸோ ஹாவ் எலிஃபெண்ட்ஸ் நாட் என்ன சேர்க்கணும், பீன் அட்டாக்டு. பார்த்திங்களா, நம்ம இந்த ஆன்சர் எழுதுறதுக்குள்ளே எப்படியோ கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இல்லைனா இது அப்படியே கன்ஃபியூஸ்டாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு, ரைட்? have elephants not been attacked by the lion. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நாட் வச்சு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஓகே, நான் உனக்கு தரேன். 11th எக்ஸாம்பிள் அது. ஓகே, had you checked, had you checked all the details, had you checked all the details. இது கொஸ்டினில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், had எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கணும். அப்போ எழுதுரு, you had checked all the details. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஹேடுன்னு வந்துருச்சு. ஹேடுன்னு வந்துட்டால் ஆன்சர்லேயும் என்ன தான் வரும், அதே ஹேடு தான் வரும். அது நமக்கு தெரியும், நம்ம ரூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து ஹேடுன்னு வந்த உடனே என்ன சேர்க்கணும், பீன், அது கூட பீன் சேர்க்கணும், அதுவும் நமக்கு தெரியும். இப்போது ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடி. ஆல் த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம சப்ஜெக்டாக மாற்றினா இங்கே வந்துடும். ஆல் த டீட்டெயில்ஸ், ஆல் த டீட்டெயில்ஸ் பக்கத்தில் என்ன சேர்க்கணும், ஹேட் சேர்த்தா என்ன சேர்க்கணும், பீன். ஆல் த டீட்டெயில்ஸ் ஹேட் பீன் செக்டுன்றது ஏற்கனவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டு பை யூ அப்படின்னு வந்துடும். இப்போ இதை கொஸ்டின் ஃபார்முக்கு மாற்றணுன்னா இந்த ஹேடை எடுத்துன்னு வந்து முன்னாடி போடணும். ஹேட் முன்னாடி போடு. ஹேட் ஆல் த டீட்டெயில்ஸ், ஹேட் ஆல் த டீட்டெயில்ஸ் பீன் செக்ட் பை யூ. ஓகே, இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இதில் நாட் வச்சு ஒன்று பார்த்தோம், அதில் நம்மளே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். ஸோ நீங்கள் இன்னும் கவனமாக அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஹூ, பை ஹூம் இந்த வார்த்தைங்க எப்படி வருது, இதை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.